யூடியூபர் டி.கே. கார்த்திக் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்தியை நான் உறுதிப்படுத்தியிருக்கின்றேன். அவர்களும் என்னை அணுகியிருந்தார்கள். இது தொடர்பாக பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் கூறினார்கள். அதனை தாண்டி அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டார்கள். எதற்காக கைது செய்யப்பட்டார்கள்? இது தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். டி.கே. கார்த்திக் கிளிநொச்சியை மையமாக கொண்டு உதவி செய்கின்ற காணொளிகளை பதிவிட்டு அதன் தொடர்ச்சியாக புலம்பெயர் நபர்களின் உதவியை பெற்று இங்கு உதவி செய்து வந்த ஒருவராக இருக்கின்றார். அவருக்கும் சில பேருக்கும் இடையிலே தொடர்ந்து பல நாட்களாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்ததை அனைவருமே அவதானித்திருப்பீர்கள். இந்த நிலையில்தான் அவர் நேற்று முன்தினம் கிளிநொச்சி போலீசாரால் விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம், அதாவது இன்றைய தினம் என்பது சனிக்கிழமை, இந்த காணொலி சிலவுகளை ஞாயிற்றுக்கிழமைகளில் வெளியாகலாம். ஆகவே இன்றைய தினம் சனிக்கிழமை அன்று அவர் கிளிநொச்சி போலீஸுக்கு சென்றிருக்கிறார். அப்போது அவரும் அவர் மனைவியும் சென்றிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பலர் கூறுகின்றார்கள் கார்த்தியின் மனைவி கைது செய்யப்பட்டமையை உறுதி செய்ய முடியவில்லை என்று. ஆனால் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி போலீசிலே போலீஸ் தடுப்பு காவலிலே அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் உறுதி செய்திருக்கின்றேன். இந்நிலையில் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் என்பது தொடர்பான ஒரு கேள்வி இருக்கின்றது. அதற்கு கூறப்படுகின்ற காரணம், பேஸ்புக் பக்கம் ஒன்று, அதாவது இன்று இலங்கை முழுவதுமே அல்லது உலகம் முழுவதும் தமிழர்கள் மத்தியில் பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு பேஸ்புக் பக்கத்தை இயக்குகின்ற ஒருவர் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிளிநொச்சியிலே ஒருவரை வாளால் வெட்டியதாகவும் அதன் பின்னணியில் கார்த்தியின் பங்கு இருப்பதாகவும், அந்த வாளால் வெட்டப்பட்ட இளைஞனின் தாயாரை கார்த்தி மிரட்டியதாகவும் கார்த்தியின் மனைவி மிரட்டியதாகவும் முறைப்பாடு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறுதான் காரணம் கூறப்படுகிறது. இவ்வாறுதான் பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் கார்த்தியின் உறவினர்கள் கூறுகின்றார்கள் அப்படி நடக்கவில்லை. அந்த வாளால் வெட்டப்பட்ட இளைஞனின் தாயை முன்பே தெரியும். அதன் அடிப்படையில் அவரை நலன் விசாரிப்பதற்காகத்தான் வைத்தியசாலைக்கு சென்றது. அது தவிர அங்கு யாரையும் மிரட்டவில்லை என்று அவர்கள் தரப்பிலிருந்து கூறுகின்றார்கள். அதை தவிர மிரட்டினார்கள் என்று இன்னொரு தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. 2 தரப்பு தகவல்களும் இவ்வாறு இருக்கின்றது. இதிலே எது உண்மை எது பொய் என்று நான் இதிலே கூறவில்லை. விசாரணைகளின் பின்னர் தான் அதிலே யார் கூறியது உண்மை யார் கூறியது பொய் என்று தெரிய வரும். இதிலே கார்த்தி தொடர்பாக பல விமர்சனங்கள் இருக்கலாம், அல்லது கார்த்தியுடன் முரண்பாடு இருக்கலாம். ஆனால் கார்த்தியின் மனைவி இதிலே கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த பெண்ணுக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் அந்த குழந்தைகள் இன்று அனாதரவாக இருக்கின்றது. கார்த்தியின் மனைவி மிரட்டினாரா என்று கேட்டால் அது தொடர்பாக சரியான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. கார்த்தி மிரட்டினாரா என்று கேட்டால் அது தொடர்பாக கார்த்தி மிரட்டினார் என்று பல்வேறுபட்ட தளங்களிலும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இது உண்மை என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல விசாரணைகளுக்கு பின்புதான் தெரிய வரும். ஆனால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற போதே கார்த்தியின் மனைவி மிரட்டியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை என்பதையே இங்கு கூற வருகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் கார்த்தி தொடர்பாகவும் ஏனைய யூடியூபர் தொடர்பாகவும் ஒரு விரிவான விளக்கத்தை இதிலே பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கின்றால் கார்த்தியையும் கைது செய்ய வேண்டும், கார்த்தியும் அதே வேலையைத்தான் செய்கின்றார் என்று பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தது. எனவே இதிலே நான் உண்மையாக ஒரு விடயத்தை பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு தனிப்பட்ட ரீதியில் அனைவருமே அறிமுகமானவர்கள். ஆனால் எப்போதுமே அவர்களின் பிழையை நான் சுட்டிக்காட்டுவதில் தயங்கியதே இல்லை. ஆகவே பல யூடியூபர் தொடர்பாக பல காணொலிகளை நான் பதிவிட்டிருக்கிறேன். என்னை தொடர்ந்து கடந்த காலங்களாக பின்தொடர்பவர்களுக்கு தெரியும். அதாவது இந்த யூடியூப்புக்கு வந்து நான் 2 மாதம் தான், அதற்கு முன்னரே நான் ஊடகங்களில் பணியாற்றி வருகின்றேன். அதிலே நான் அறிமுகமாக இருக்கின்றேன். அதாவது சில பேர் மத்தியில் நான் அறிமுகமாக இருக்கின்றேன். அவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். இப்படியான சூழ்நிலை கிருஷ்ணா கைது செய்யப்பட்டது தொடர்பாக நான் பல காணொலிகளை நான் வெளியிட்டிருக்கிறேன். கிருஷ்ணாவின் காணொலியை வெளியிடுகின்றார்கள், வருமானத்திற்காக வெளியிடுகின்றார்கள், அதிக பார்வையாளர்களை அவர்களது காணொலி பெறும் என்பது போன்ற பல கருத்துக்களை கிருஷ்ணாவின் ஆதரவாளர்கள் கூறுகின்றார்கள். அதை விட சிலர் விமர்சனம் வைக்கின்றார்கள், கிருஷ்ணா மக்களை வைத்து உழைத்தார், தற்பொழுது யூடியூபர் கிருஷ்ணாவை வைத்து உழைக்கின்றார்கள் என்று பல விமர்சனங்கள் வருகிறது. உண்மையிலே இதையெல்லாம் கேட்கின்ற போது அது தொடர்பான காணொலியை பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது. தேவையில்லை என்று கூட தோன்றும். ஆனால் கிருஷ்ணா எனப்படுகின்ற நபர் பல பேருக்கு உதவி செய்திருக்கின்றார் என்பது உண்மை, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் பல இடங்களில் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார், எல்லை மீறி கருத்திருக்கின்றார், அவர்களை நக்கல் அளித்திருக்கின்றார்.
அதனை தாண்டி அவர் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைப்பவர்களை மிரட்டி இருக்கின்றார். இவ்வாறு பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்கின்றது. அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதை பார்ப்பவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கிருஷ்ணா செய்கின்ற உதவி திட்டங்கள் தொடர்பாகவோ அந்த காணொலிகள் தொடர்பாகவோ நான் பேசவில்லை. அது ஒரு தனிப்பட்ட விடயம். அது பேச போகின்ற போது கிருஷ்ணாவை மட்டுமோ அல்லது கார்த்தியை மட்டுமோ பேச முடியாது. அவ்வாறு செய்கின்ற பல பேர் இங்கு இருக்கின்றார்கள். அதை விட சிலர் தனிப்பட்ட ரீதியில் முகநூல் பக்கங்கள் உதவி செய்வது என்று வெளியிட்டும் பல பேர் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரபலமாகவில்லை. அதே உதவி செய்வதில் பிரபலமானவர்கள் ஒரு சிலர் தான். அதில் முக்கியமாக DK கார்த்தி, கிருஷ்ணா ஆகிய இருவரும் பார்க்கப்படுகிறார்கள். எனவே அவர்களை உதவி செய்வது தொடர்பாக விமர்சிக்க வேண்டுமா சொன்னால் அதற்கு முதல் உதவி செய்தவர்கள், ஊடகங்களும் உதவி செய்திருக்கிறது, ஊடக உரிமையாளர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக பெரிய அளவிலே பேசப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக அனைத்துமே பேசப்பட வேண்டும். அது சரியென்று சொல்லவில்லை. பேசுகின்ற போது அனைத்துமே பேசப்பட வேண்டும். அது ஒரு தனியான ஒரு பிரச்சனை. அது தொடர்பாக தனி காணொலியை நான் விரைவிலே வெளியிடுவேன். ஆனால் இந்த கிருஷ்ணா தொடர்பாக ஏன் இவ்வளவு பிரச்சனை வருகின்றன்னு சொன்னால் அவர்களை எல்லாம் தாண்டி எல்லை மீறி கிருஷ்ணா நடந்து கொண்டார். அதனால்தான் நானும் சில காணொலிகளை வெளியிட வேண்டிய தேவை ஏற்பட்டது சொன்னால் இது தொடர்பாக சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் என்று. கிருஷ்ணா விட்ட பிள்ளையை கார்த்தி அவரது காணொலியில் விடவில்லை. அதாவது கார்த்தி நள்ளிரவில் யாருடைய வீட்டுக்கு சென்றார் என்றோ அல்லது கார்த்தி அடுத்தவர்களை தகாத முறையில் பேசினார் என்றோ இரட்டை அர்த்த வசனங்களில் பேசினார் என்றோ இவ்வாறான எந்த ஒரு குற்றச்சாட்டுகளும் கார்த்தி மீது இல்லை. காணொலி எடுப்பார், பதிவிடுவார், பின்னுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட, அதாவது சோகமாக காட்டுகின்ற இசையை கூட அவர் பின்னணி இசைக்காக பயன்படுத்தியதில்லை அவரது காணொலியில் நான் பார்த்த மட்டில். ஆகவே இப்படி இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக கார்த்தியின் உறவினர்களும் என்னுடன் அழைத்து பேசினார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயம், சிறுவயதிலிருந்தே அந்த தாய், அதாவது வாழ்வெட்டு கிழக்கான அந்த இளைஞனின் தாய் பழக்கம், தாய் வைத்தியசாலையில் இருக்கின்றார் என்கின்ற போது ஏனைய பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்து விட்டு அவரை நலம் விசாரிப்பதற்காகத்தான் அவர்கள் அங்கு சென்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் மிரட்டியதாக தற்பொழுது முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அப்படி எதுவுமே செய்யவில்லை. அதை விட அவர்கள் மிரட்டினார்கள். மனைவி காணொலி பதிவு செய்ய முயற்சித்தார், அதாவது வைத்தியசாலைக்குள்ளே காணொலி பதிவு செய்ய முயற்சித்தார். அப்போது கார்த்தி மிரட்டினார் என்றுதான் தற்பொழுது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதில் கூட மனைவி மிரட்டினார் என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை. தற்பொழுது கார்த்தியின் மனைவியுமே போலீசில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே கார்த்தி இந்த பொது விடயங்களில் இயங்கினார். கார்த்தி ஒரு ஆண். கார்த்தி பலரை விமர்சித்தார். கார்த்திக்கும் ஏனைய சிலருக்கும் முக்கியமானவர்களுக்கும் முரண்பாடு இருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த விடயம். ஆகவே கார்த்தி தொடர்பாக நடவடிக்கை எடுத்தால் இந்த காணொலியை நான் பதிவு செய்யவே வந்திருக்க மாட்டேன். கார்த்தியின் மனைவியையும் கைது செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளின் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனை தாண்டி உண்மையிலே அப்படி நடந்திருந்தால் அது தொடர்பாக தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கட்டும். அதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இவையெல்லாம் ஏதோ ஒரு பின்னணி நடக்கின்றதோ என்கின்ற கேள்வியை பலர் எழுப்பியிருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த சந்தேகங்களும் இதிலே எழுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது அது தொடர்பான வழக்குகள் நடைபெற இருக்கின்றது. அவர்களை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த இருக்கின்றார்கள். அதற்கு பிறகாக என்ன நடக்கின்றது, இவர்கள் உண்மையிலே குற்றவாளிகளா இல்லையா என்பது தொடர்பாக எல்லாம் பல தகவல்கள் வெளிவரும். அவர்கள் குற்றவாளியாக இருந்தால் உண்மையிலே கார்த்தியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தண்டிக்கப்பட வேண்டும். அதிலே மாற்று கருத்திலே அதற்கு நானும் ஆதரவளிக்கப் போவதில்லை. ஆனால் அப்படி இல்லாமல், அதாவது பெண் கூட அதில் சம்பந்தப்படாமல் இருந்தால் கூட இவ்வளவு ஒரு பெண்ணை தடுத்து வைத்தால் அந்த பெண்ணின் மனசு எவ்வளவு வலிக்கும், அந்த குழந்தைகள் எவ்வளவு தவிப்பார்கள் என்பதை நாங்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையால் இதன் முடிவு தொடர்பாக நாங்கள் பொறுத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இவ்வாறு நடந்த விடயங்கள், இரண்டு சிறப்பு விடயங்களையும் நான் கூறியிருக்கின்றேன். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.